உன்
கல்ற. அவர் இறந்து 34 வருஷம் ஆச்சு. நாங்கள் இப்போ கோயம்புத்தூர், உடுமலை, பொள்ளாச்சியில் இருக்கோம். ஆனாலும் கல்ற திருநாளப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா வந்து வருஷம் வருஷம் வந்து அவர் கல்றை சந்தித்து அவரோட ஆசீர்க்காக, அவரோட ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் உத்திரிப்பு நிலையில் இருந்தாலும் அவர் மோட்சத்துக்கு போய் எங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியும் நாங்கள் எப்பொழுதுமே வந்து ப்ரேயர் பண்ணுவோம். இது வந்து ப்ளஸ் பண்ண வந்து எங்கள் ஃபாதருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஃபாதர், இந்த 9 நாள் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஃபாதர். சரிம்மா, அது எனக்கு இன்னைக்கு கேட்குறேன் ஃபாதர். பதில் சொல்லுங்க ஃபாதர். சொல்லுங்க ஃபாதர். நான் வந்து அந்தோனியார் நவநாள், சூசையப்பர் நவநாள், எத்தனையோ நவநாள் பார்த்துருக்கேன் ஃபாதர். இந்த இறந்தவங்களுக்காக இந்த 9 நாள் ஒரு நவநாள் வைக்கணும்னு நீங்கள் எப்படிங்க ஃபாதர் செஞ்சீங்க? இந்த கருத்து எனக்கு வித்தியாசமாக இருக்குது. நான் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லைங்க ஃபாதர். இந்த 9 நாளில் ஒரு திருப்தியாக இருக்கிறதுனாலையும் இது எப்படி உங்களுக்கு உள்ளத்தில் வந்துச்சுங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க ஃபாதர். பாருங்க, இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய கடமை. குறிப்பாக உத்தரிக்கிற நிலையில் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு நம்முடைய ஜெப உதவி கட்டாயம் தேவை. ஏன் அப்படின்னா, உத்தரிக்கிற நிலை ஆத்துமாக்கள்னால தங்களுக்காக ஜெபித்து கொள்ளவோ அல்லது தங்களுக்காக புண்ணியம் சேர்த்து கொள்ளவோ முடியாது. காரணம், அவர்களுக்கு உடம்பெல்லாம் கிடையாது, ஆவியாக இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு நாம தான் ஒத்தாசை செய்ய முடியும். இங்கே இருந்து மண்ணுலகிலிருந்து நாம் செய்கிற ஜெபங்களாகட்டும், பிறருக்கு நாம் செய்து சேர்க்கிற புண்ணியங்களாகட்டும், பரிகாரங்களாகட்டும், எல்லாமே அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும். இது ஒரு பாரம்பரியமான நிகழ்வு தான். 2000 வருஷமா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிற காரியம்தான். நாம் எதுவும் புதுசாக செய்யலை, இது பழைய காரியம்தான். கல்லறை திருநாளில் எல்லா கிறிஸ்தவரும் ஜெபிக்கிறது தான். ஆனால் நம்ம பங்கில் 9 நாட்கள் அனுசரிச்சிருக்கிறோம். அது மேபி அது புதுசாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் பல இடங்களில் 30 நாட்கள், குறிப்பாக அந்த நவம்பர் மாதம் முழுவதுமாகவே அவர்கள் இந்த நவ நாட்களை அனுசரிக்கிறது உண்டு. குறிப்பாக நம்ம பங்கில் 9 நாள் மரியாயின் சேனையினர் எடுத்து செய்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருந்துச்சு. மக்களும் இறந்தவர்களை மறந்துடாமல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. அது நிச்சயமாக உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்கு உதவியாக இருக்குமா. இந்த ஒரு காரணத்தாக தான் இந்த காரியத்தை நம்ம செஞ்சோம். அனைத்தும் நன்மைக்கு. இது வித்தியாசமா இருந்துச்சுங்க ஃபாதர். ரொம்ப நன்றிங்க ஃபாதர். இந்த அனுபவமும் கல்லறையை விட ரொம்ப சிறப்பாக பார்க்கும் போதே ஜெகஜோதியா இருக்குங்க ஃபாதர். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க ஃபாதர். தேங்க்யூ. இந்த 9 நாள் நவநாளை மரியாயின் சேனையினராகிய நீங்கள் அருமையாக எடுத்து செஞ்சுருக்கீங்க. இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்ல முடியுமா? இதோட இந்த மரியாயின் சேனையிலேருந்து 9 நாள் ஆத்மாக்களுக்காண்டி ஜெபிக்கிறதுக்காண்டி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இந்த 9 நாளும் நாங்கள் தொடர்ந்து வந்து ஜெபமாலை பண்ணிகிட்டு இருந்தோம். அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. பல்வேறுபட்ட இறந்த மக்களுக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறது எங்களுக்கு புது அனுபவமாகவும் ஒரு அனுபவபூர்வமாகவும் இருந்தது. இதை நாங்கள் தொடர்ந்து செய்யணும், ஒரு உள்ளார்ந்த உணர்வோடு நாங்கள் செஞ்சுருக்கோம் சார். வெரி குட், நல்லா அருமையாக செஞ்சுருக்கீங்க. இனியும் தொடர்ந்து செய்யுங்க. ஓகே, நீங்கள் மரியாயின் சேனைனாவே சேவை வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம் ஃபாதர். அதில் வந்து இதை நாங்கள் சேவையாக எடுக்காமல், சேவைங்கிறது வந்து ஒரு இதயம் எப்படி மனிதர்களுக்கு துடிக்குதோ அந்த மாதிரி எங்களுடைய சேவை மனப்பான்மை. அந்த சேவைக்கு இந்த இறந்தவங்களுக்காக எங்களுடைய பங்கு தந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஆத்மாத்மாக இதயபூர்வமான நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோங்க ஃபாதர். ஓகே, ரொம்ப சந்தோஷமா, நன்றி. லிட்டில், இங்கே வாய ஒரு நிமிஷம். சொல்லுங்க சந்தியா. உங்கள் சொந்தக்காரவங்கள யாரோட கல்றையும் இங்கே இல்லையே, ஆனால் நீங்கள் 9 நாள் நவநாள்லையும் முழுமையாக கலந்துக்கிறீங்களே, அது எதனால? கல்ற இருந்தா தான் இங்க வரணுமா? அப்படியெல்லாம் இல்ல. இறந்தவங்களுக்காக ஜெபிக்கிறது நம்மளோட கடமை. அதுலயும் முக்கியமா சொல்லணும்னா யாரும் நினையாதவங்களுக்காக ஜெபிக்கிறது நம்மளோட கடமை. எங்க வீட்டுல சொல்லி தந்தது என்னன்னா, நம்ம யாருக்காச்சும் ஜெபிக்கணும்னா அவங்க நமக்காக ஜெபிச்சுப்பாங்க. அது போலதான் இறந்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னா அவங்க நமக்காக கடவுள்கிட்ட பரிந்து பேசுவாங்க. அதனாலதான் நான் வந்து தவறாம இந்த 9 நாளும் கலந்துக்கிட்டேன். ஓ, சூப்பர் லிட்டில். ஓகே.